வெளியே கிளம்பி இருக்கிறவங்கெல்லாம் பிஜேபி ஆதரவாளர். இப்போ நடைபயணம்லாம் கிளம்புறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல, பிஜேபிக்கு வலு சேர்க்கிறவர்கள். இப்போ இங்கே பிரச்சனை அதுதான். இந்தியா முழுக்க ரெண்டே அணி தான். ஒரு அணி மதசார்பின்மையை ஆதரிக்கிற அணி, அதுதான் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாம். ஒரு அணி மதசார்பின்மைக்கு எதிரான அணி, மதவாத அணி, அது பிஜேபி, ஏடிஎம்கே, அன்கோ அவங்க எல்லாம். நாம் இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். அதனால்தான் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம், காங்கிரஸோடு கைகோர்த்து நிற்கிறோம். நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேரு, இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான், அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான். என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேசுகிற அரசியல் நீ பேசு, நான் பேசுகிறேன். அப்போ நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா, என்னை ஆத்திரம் ஊட்டுறானா, இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவ்வளோ வார்த்தையை விட்டுருவார். அப்புறம் அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டால் அவர் வெளியே வந்துடுவார். நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுகவினுடைய நடவடிக்கைகளை விமர்சிங்க, அது திமுக பதில் சொல்லும். அது நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எத்தனையோ இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி. நீங்கள்லாம் அதுக்கு எம்ஜிஆரை விடவா, வைகோவை விடவா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிட போகிறான். திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும். அதற்கு யாரும் ஆள் தேவையில்லை, திருமாவளவன் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நாங்கள் ஏன் அவங்க கூட இருக்கிறோம்னா, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை. இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை. அவர்களோடு நிற்கிறோம். தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அண்ணன் எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை யார் கூப்பிட்டா, நாங்கள் கூப்பிட்டோமாங்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்கள் சார்பில் யாரோ பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்னதா நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னோமா? டிபேட்டில் நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்கிறாங்களா இல்லையா? என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறா, நானும் ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா? என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, நல்லா சுட சுட சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். ராணிப்பேட்டையில் நடந்த மதச்சார்பின்மை காப்போம் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுக சார்பில் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் பேசியிருந்தார். மற்றும் பல கருத்துக்களையும் பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.